இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போறோம். வாங்க டிலே பண்ணாம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்ல நம்மளோட ஹீரோயின் ஷாவை காமிக்கிறாங்க. அவ தன்னோட பாய் ஃப்ரெண்ட் லீக்காக தான் அங்கே ஃபுட் எல்லாமே கொண்டு வந்துட்டுருக்கா. அந்த இடம் எல்லாமே ரொம்ப ஃப்ரீஸ் ஆகி போய் இருக்கு. அங்கே ஆளுங்க எல்லாருமே இருக்கிற ஃபுட் அங்கே பறிக்கணுன்றதுக்காக ஹீரோயினை போட்டு பயங்கரமாக அங்கே அடிச்சுட்டு அந்த ஃபுட்டை பறிக்க பார்க்குறாங்க. பட் அவ தன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு வேணும்னு சொல்லிட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு அவ்வளோ அடி வாங்கியுமே அங்கே ஃபுட்டை உள்ளே கொண்டு வந்தா அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் அங்கே அவளை ஓங்கி ஒரு கிக் விட்டுறா. என்ற பொண்ணோட சேர்ந்து இருந்துச்சேக்கான். ஸோ இதான் என்னோட ஃப்ரெண்ட், இதுக்கப்புறம் நீ எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணும்போது அந்த ஃபுட்டையுமே அந்த டாக் எடுத்து அங்கே சாப்பிட்றது. நீ இந்த மாதிரி டயத்தில் இவருக்கு இப்படி ஃபுட் எல்லாமே கொண்டு வந்துச்சுக்க, நான் வந்து உங்களுக்காக இங்கே பாருங்கள் டார்லிங், உங்களுக்கு வந்து சூப் எல்லாமே கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குறா. அவளோட கழுத்தில் பார்த்தா நம்ம ஹீரோயினோட அந்த மேஜிக் அந்த டாலர் இருக்குது. ஸோ அதை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. இந்த டாலர் எப்படி இவகிட்ட வந்துச்சு? ஸோ இதை வச்சு தான் இவ வந்து தனக்கு வந்து எல்லாத்தையுமே சொந்தமாக்கிக்கிட்ட சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஹீரோயினை போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு அங்கே அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டக்குன்னு இப்போ நம்ம ஹீரோயின் எந்திரிச்சிடா. அவள் நான் செத்து போயிட்டேனே, நான் எப்படி திரும்ப ரீபான் ஆகிட்டேனான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே ஷாக் ஆகி போயிட்டு, இந்த வேர்ல்டே இன்னும் கொஞ்ச நாளில் வந்து சுத்தமாக அழிய போகுது, நான் அதுக்குள்ளே வந்து என்ன சேஃப்டி பண்ணி வச்சுக்கிறணும், இங்கே எல்லாமே ஃப்ரீஸ் ஆகி போயிடும், எனக்கு தேவையான ஃபுட் எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அந்த மேஜிக் டாலரையுமே அவள் எடுத்து பார்த்துட்டு, கண்டிப்பாக இந்த டாலரை வச்சு நான் ஒரு ஸ்பேஸ் வந்து உருவாக்கி அந்த இடத்துல எனக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே நான் வந்து வச்சுக்கணும். ஸோ என்னை வந்து பாதுகாக்கிறதுக்கு நான் என்னென்ன வேலை பண்ணணுமோ அதே வேலையை நான் பண்ணணும். இந்த டைம் அவனோட மேலே இருக்க லவ்னால முட்டாள் மாதிரி அங்கே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே வந்துட்டு கவலையாயிட்டுருக்கா. அந்த டாலர் அங்கே டச் பண்ணி பார்க்கும்போதே அந்த வந்து உருவாக்கின இடம் தெரியுது. திரும்ப அவர் ரிட்டர்ன் வந்து கண்டிப்பாக நான் வந்து எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணிவிட்டு எனக்கு என்ன தேவையோ எல்லாத்தையுமே வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கா. இப்போ வரைக்குமே அவனுக்காக என்னென்னமோ பண்ணியிருந்திருக்கா. பட் அவன் அந்த லவ்வுக்கு ஒர்த்தே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிறா. நான் வந்து இவனுக்காக ஒரு லிமிட்டட் ஷூ வாங்கினேன், ஃபஸ்ட்டு இந்த ஷூவை கொண்டு போய் நான் விற்றுட்டேன்னா எனக்கு ஏகப்பட்ட காசு கிடைக்கும், அதை வச்சு நான் 2 மாதத்துக்கு தேவையான சாப்பாடை கூட வாங்கி வைக்கலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் ரிட்டர்ன் கொடுக்க போகும்போது, என்ன மேடம் சொல்கிறீங்க, இதை ரிட்டர்ன் பண்ண வந்திருக்கீங்களா, இதை வாங்குறதுக்கு ஆளுங்க தவம் கிடக்குறாங்க, நீங்கள் என்ன திரும்ப கொடுக்குறீங்களேன்னு சொன்னதும், எனக்கு இது வேணாம், இதுக்கு தேவையான காசை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடுங்கன்னு சொன்னதுமே அப்போ அவங்க லின்மே சேர்ந்து வர்றாங்க. அவனுக்காக நீ வந்து கிஃப்டெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கா. அவனோட பர்த்டேக்காகவா, அவன் வந்து உன்னை இன்வைட் பண்ணலன்னு சொல்லிட்டு நீ கவலைப்படாத, நான் வந்து அதுக்கு பதிலாக உன்னை இன்வைட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது, எனக்கு இந்த ஷூ கலர் பிடிக்காது, எனக்கு க்ரீன் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு பேசும்போது ஃபஸ்ட்டு அதை வந்து இன்வைட் பண்ணால் என்ன பண்ணலாட்டி என்ன, வரப்போகிறது யாருன்னு சொல்லிட்டுங்க பேசினதுமே அவன் ரொம்பவே கோவமாயிட்டு, நீ இப்படிலாம் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக அந்த பார்ட்டி கூட நான் உன்னை வரவிட மாட்டேன், உன்னை நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறான். ஸோ நம்ம ஹீரோயின் உன்கிட்ட யார் வரப்போகிறதுடான்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது அந்த லின் வந்து அவளோட டாலர் அங்கே பார்த்துட்டு இது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது, எனக்கு இதை வந்து கொடுத்துட்றியான்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கா. அவளோட மைண்டில் நான் இந்த நாவலுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இந்த மேஜிக் டாலரை வச்சு எனக்கு பிடிச்ச இடத்துக்கு நான் வந்து போய் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பண்ண முடியும், ஸோ இது என் கையில் இருந்தால் நான் வந்து கண்டிப்பாக எல்லாத்தையுமே மாற்றி அமைச்சிருவேன்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ அதான் அவளுக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்கிறாள். பேசாமல் நீ இதை வந்து கொடுத்துட்றேன், நான் வந்து உன்னை மன்னிச்சிடுறேன், உன்னை பார்ட்டிக்குமே நான் வர விடுறேன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே நம்ம ஹீரோயின் நான் குறிப்பாத்தவங்க பேசிகிட்டு இருக்கா. ஆனால் இதை பற்றி அவளுக்கு தெரிஞ்சிருக்கா. போன ஜென்மத்திலையுமே இதை கைவசம் வச்சுருந்தால நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டு இந்தான்னு சொல்லிட்டு எங்கள் கையில் கொடுக்குற மாதிரி கொடுத்தவங்க தூக்கி அதை போட்டு அங்கே உடச்சிடுறா. அதை பார்த்ததுமே அவர் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதான் கேட்டையே எடுத்துக்கோன்னு சொன்னதுமே ரொம்பவே அவளுக்கு கடுப்பாயிட்டுருக்கு. வேணுக்குனே இவள் பண்ணிட்டுருக்காளான்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. போய் அங்கே இரும்பு கதவு எல்லாமே கேட்டுட்ருக்கா. ஒன்று தான் இருந்துச்சு, ஆல்ரெடி ஒரு பர்சன் இப்போ ஆர்டர் பண்ணிட்டாலே தான் திரும்ப வந்துட்டு உங்களுக்கு வரணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது யார் டான்ஸ் சைடு அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ ஜுன் தான். அவன் அங்கே பார்த்ததுமே ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. அப்போ என்ன இந்த பர்சனுமே வந்து கதவை ஆர்டர் பண்ணியிருக்கானே, அப்போ இவனுமே ரீபான் எதாவது ஆயிருக்கானா, இவனுக்குமே இந்த புயல் வரப்போகிறத பற்றி எதுவும் தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்கா. இவன் பக்கத்தில் வந்தாலே ஒரு ஃபீல் வந்துட்டுருக்கு, என்ன ஆயிட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறா. திரும்ப தான் வாங்கிட்டு வந்த எல்லா பொருள்களையுமே கொண்டு வந்து அந்த இடத்துல அவங்க அடைச்சி வச்சுட்டு ஐ திங்க் வந்து இது வந்து போதுமானது தான், நான் மெடிசன்ஸ் என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் வாங்கி வைக்கணும்னு சொல்லிட்டு திரும்பவுமே அந்த பிளேஸ்க்கு அவங்க வந்துடுறா.
அந்த சாகிறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு வீடு கொடுத்துட்டு போனாங்களாமே, நான் வந்து ஒரு நல்ல காசு கொடுத்து அந்த வீட்டை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டவங்க பேசிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் அந்த வீடுமே போன ஜென்மத்தில் ரொம்ப புயல் வந்ததில்ல, கீழே வந்து ஃபுல்லாமே எதுவுமே வேஸ்ட்டாக போச்சு. ஸோ அதையுமே நான் வந்து விற்க முடியாமல் போச்சு. நல்ல விலைக்கு பேசாமல் இவன்கிட்ட நான் வந்து சேல்ஸ் பண்ணுறேன், 2 மில்லியன் கொடுக்குறான்ல, ஸோ அது எனக்கு போதும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிவிட்டு அவன்கிட்ட சேல்ஸ் பண்ணுறதுக்கு சரி ஓகே வரேன்னு சொல்லிட்டு இங்கே ஒத்துக்கிறா. அப்போ அவன் நான் உனக்கு 2 மில்லியன் தான் கொடுப்பேன், அதுக்கு மேலே கொடுக்க மாட்டேன், நான் இப்போ லோன் போட்டு நான் வந்து கொடுத்துட்றேன், மிச்ச காசை 1 மில்லியன் தான் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினுமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுங்க ஓகேன்னு சொல்கிறா. பட் வந்து இப்போ லோன் போட்டு அது வர்றதுக்கே 3 மாதம் டைம் ஆகி போயிடும். அது வரைக்கும் நான் என்ன பண்ணுறது, நான் வந்து பிரச்சனையில் மாட்டிக்குவேனே, நான் வந்து என்னை சேஃப்டியாக வச்சுக்கணும்னா நீ வந்து எனக்கு 1 மில்லியன் மட்டும் கொடு போதும்னு சொல்லிட்டு அவன்ட்டு அங்கே பேசிடுறா. அதை கேட்டுட்டு அவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு உடனே வந்துட்டு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அங்கே ஒத்துக்கிறான். இவன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு சரி பார்த்துக்கோன்னு சொன்னதும் அங்கே வந்து அவன் ரொம்பவே ஹாப்பியாகி போயிட்டு பார்த்தே இல்லை, நான் வந்து 5 மில்லியனுக்கு ஒருத்தானதை ஏமாளி ஒரு 2 மில்லியனுக்கு என் மேலே இருக்க லவ்னால கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கவுமே. அப்போ அந்த லின்மே அதை பார்த்துட்டு ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. அங்கே இருக்க எல்லாருமே என்னப்பா இந்த பொண்ணு முட்டாளா, 5 மில்லியனுக்கு ஒருத்த போய் 1 மில்லியனுக்கு கொடுத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. பட் ஹீரோயின் மனசுலே 1 மில்லியனுக்கு கூட பிறகு அந்த புயல் வந்த பிறகு அந்த வீடு பெறாதுடா, நீ தான் வந்து பிச்சை எடுக்க போற அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. கிடைச்ச வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு அதை அவங்க வந்துட்டு வித்துட்டு போயிடுறான். போய் அங்கே வந்து என்னென்ன பொருள் தேவையோ எல்லாத்தையுமே லிஸ்ட் போட்டு வாங்கினதுமே என்ன ஒரே நாளில் வந்து இதெல்லாமே வாங்கிட்டு இருக்கீங்க, என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க. பட் ஹீரோயின் என்னென்ன தேவையோ வாங்கி கொண்டு வந்து எல்லாத்தையும் அடைச்சிடுறா. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கா. கோட் அது இதுன்னு சொல்லிட்டு வாங்குறா. குளிருக்கு தேவையான எல்லாமே மேடம் இன்றைக்கே உங்களுக்கு வந்து டெலிவரி ஆயிரும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் திரும்ப அங்கே வீட்டுக்கு கிளம்பி போனால் அங்கே இரும்பு கதவை போட்டு கீழே வீடு இருக்கவுமே, போன ஜென்மத்தில் இங்கே இந்த மாதிரி வீடு இல்லையேப்பா, யார் இங்கே வந்து இதே மாதிரி போட்டிருக்காங்க, என்ன மாதிரி சேஃப்டி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா உள்ளேருந்து நம்ம ஹீரோவும் அங்கே ஒரு குட்டி பாப்பாவுமே வர்றாங்க. அந்த பொண்ணோட நேம் வந்து டியான். அப்போங்க ஆன்ட்டிக்கு வந்து ஹாய் சொல்லுன்னு சொன்னதும் அதே மாதிரி அங்கே வந்துட்டு ஹாய் சொல்லிட்டு இருக்கா. ஒருவேளை இவனோட பொண்ணாக இருக்குமோன்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்டு அங்கே போயிட்டுருக்கா நம்ம ஹீரோயின். அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வச்சு அங்கே சாப்பிட்டுட்டு ஓவர் அங்கே ஆட்டம் போட்டுட்ருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஃபோட்டோ எல்லாமே அனுப்பி விட்டுட்டு பார்த்தீங்களா நாங்கள் என்னென்ன சாப்பிட்றேன்னு, வேணும்னா நீயுமே வீட்டு வாசலில் வந்து நெல் அப்படின்றத அனுப்பி விட்டதும் இப்போ ஹீரோயின் சாப்பிட்ற ஃபுட்டு எல்லாத்தையும் எவ்வளோ வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் அதுக்கே வழி இல்லாமல் போக போகுது. அப்போ இவனுங்க நிலைமையை பற்றி தெரியும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அங்கே நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே கால் பண்ணிடுறாங்க, இப்படி வந்து வெதர் ரொம்ப கண்டிஷன் மோசமாக இருக்குது, ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ண ஷால் வந்து மாட்டிக்கிச்சு, ஸோ நீங்கள் இடையிலே போய் வாங்கிக்கிறீங்களான்னு சொன்னதும் ஹீரோயின் நான் கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டு அந்த ஷால் எல்லாத்தையுமே பேக்கிங்கை வாங்கிட்டு போயிட்டுருக்கா. அப்போ நம்ம ஹீரோ கீழே விழுக போனதுமே ஹீரோ தான் வந்து காப்பாற்றுறான். அவர் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. பட் அவன் அதுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணலை. ஸ்பீடாக அவன் வந்து உள்ளே போயிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க எல்லாருமே அங்கே வந்து வாசலில் நின்றுட்டுருக்காங்க. என்ன பண்ணிட்டுருக்க, என்ன எனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து என்னை வந்து சரி பண்ணலாம் நீ வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அங்கே வேமா அந்த ஷாலையுமே வாங்கி பார்த்துட்டு இந்த மாதிரில கிஃப்டெல்லாம் யாராச்சும் கொடுப்பாங்களா, நீ கொடுக்குற கிஃப்ட்டை கூட நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கிண்டல் பண்ணி நம்ம ஹீரோயின் இன்சல்ட் பண்ணிட்டுருக்கான். அங்கே ரொம்பவே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஹீரோயினை ரொம்ப மோசமாக அங்கே வந்துட்டு ட்ரீட் பண்ணிட்டுருக்காங்க. பட் அங்கே நம்ம ஹீரோயின் உங்களுக்கு நிலைமை என்னாக போதோ கொஞ்சம் நேரத்தில் பாருங்கடான்னு சொல்லிட்டு அவள் எதுவுமே பெருசாக வந்துட்டு பேசலை. உனக்கு யார் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்தது, உனக்கு நான் வாங்கிட்டு வந்தேன் நீ பார்த்தியான்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டுருக்கா. நீ போய் இதை போய் வாங்கிட்டு வந்திருக்காப்பான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே இன்சல்ட் பண்ணிவிட்டு அவனுங்க வேற ரொம்ப ஓவராக பேசிட்டு தூக்கி எரிஞ்சதுமே ஸோ உனக்கு கொடுக்குறதுக்காச்சும் தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது வெதர் கண்டிஷன் மோசமாகும் பார்த்தியா, அப்போ நிலைமை தெரியும், கொஞ்சம் நேரத்தில் பாரு என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு பேசும்போது அங்கே மேலே பார்த்துட்டு அப்படிலாம் ஒன்றாகலையே, எல்லாமே ரொம்ப சூப்பராக தான் இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. பார்த்தா அங்கே மழையுமே ஸ்டார்ட் ஆகிடுது. அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப பயந்து போயிடுறானுங்க. இந்த ஷால் எனக்காக தான் நான் வாங்கிட்டு வந்தேன், நீ அதை எனக்கு கொடுத்துருன்னு சொன்னதும் உனக்கு நான் எப்போ வந்து கொடுக்குறேன்னு சொன்னேன், நீ ஏன் நினச்சிக்கிட்டேன்னா கிஃப்ட் கொடுக்குற லெவலுக்கு நீ கொடுத்தான்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது நீ கொடுக்கலன்னா உன்ட்ட அடித்து பிடுங்கிடுவோன்னு சொல்லிட்டு பேசும்போது ஹீரோயின் அங்கே கட்டையை எடுத்துட்டு யாராச்சும் என் பக்கத்தில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்கமே வெளுத்து விட்டுருவேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பி போகிறா. இப்போ கொஞ்ச நேரத்தில் இதெல்லாம் சரியாயிரும்பா, அவள் வேற ஒரு முட்டாள் பேசிகிட்டு இருக்கான்னு நீங்கள் வேற வந்து நம்பிட்டு இருக்கீங்களா, அப்படிலாம் ஒன்றாகாதுன்னு சொல்லிட்டு இவங்களே சமாதானப்படுத்திக்கிறானுங்க. இப்போ பசிக்குது ஃபுட்டு வந்து சாப்பிட்டாகணுமேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா கொஞ்சோனோட கேக் பீஸ் தான் கிடக்கு. ஸோ அதையுமே எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றாங்க. இப்போ என்ன பண்ணுறது ரொம்ப பசிச்சிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பார்க்கும்போது இங்கே நம்ம ஹீரோயின் அங்கே வெளியே வந்து லொக்கேஷன் எல்லாத்தையுமே பார்க்குறா. ரொம்ப மோசமாக அங்கே வந்து இடி மின்னலாக மழை பெஞ்சிட்ருக்கு. நான் இப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்ற சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. நான் வந்து பசிக்குது நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது வெளியே வந்துட்டு யாரோ அவங்க கதவை நாக் பண்ணுறாங்க. டோரை ஓப்பன் பண்ணி அங்கே வந்து போய் பார்த்தா அந்த பொண்ணு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. என் பிரதர்
பிரதர் இப்படி வெளியே போனார், இப்போ வரைக்குமே வரல, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு பேசினதும், நீ ஒன்றும் கவலைப்படாத, உன் பிரதர் வந்து கண்டிப்பாக திரும்ப ரிட்டர்ன் வந்துடுவார், நீ அது வரைக்கும் ஆன்ட்டியோட வீட்டில் வந்து இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அந்த குழந்தைக்கு அங்கே அடிப்பெல்லாமே பட்டிருக்கு, மெடிசன் போடுறா, எது எப்படி ஆச்சுன்னு சொன்னதும் என் பிரதர் தான் போட்டு அடிச்சாருன்னு சொல்லும்போது அவளுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அங்கே வீட்டு வாசலில் யாரா கதவை நாக் பண்ணுறதுன்னு போய் பார்த்தா நம்ம ஹீரோ தான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் தான் அங்கே சீட் எழுதி ஒட்டி வச்சுட்டு வந்திருக்கா, உன்னோட சிஸ்டரை நான் தான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நீ எப்படி வந்து தைரியம் ஒரு பச்சை பிள்ளையை போட்டு இந்த மாதிரி அடித்து டார்ச்சர் பண்ணியிருப்ப, உனக்கு வளர்க்க முடியலைன்னா ஏன் வந்து நீ குழந்தைய வச்சிருக்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே, சிஸ்டர் நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, அவர் வந்து எனக்கு பாக்ஸிங் சொல்லி கொடுத்தாரு, அந்த டயத்தில் தவறி நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்றத சொல்கிறா. ஸோ வந்து என்னோட ஸ்கில்லெல்லாம் காமிக்கவான்னு சொல்லிட்டு அவள் தன்னோட ஸ்கில் எல்லாத்தையுமே காமிச்சதுமே ஹீரோயின் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ற சைட்டு இங்கே கிளாப் பண்ணுறா. ஸோ அதை பார்த்துட்டு இப்போ வரைக்கும் என்னோட பிரதர் எனக்கு வந்து ஒரு பாராட்டு கூட தெரிவித்தது கிடையாது, ஆனால் நீங்கள் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு பேசினதுமே, நீ என்ன பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். குழந்தைட்டு எதுக்காக நீங்கள் எப்படிலாம் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே கோவப்படுறா. பிள்ளைக்கு ரொம்ப ஃபீவராக இருந்துச்சு, நான் வந்து மெடிசன்லாம் போட்டு விட்டேன்னு சொன்னதும், நீ என்ன டாக்டரான்னு சொல்லிட்டு கேட்டதும், நான் டாக்டர் கிடையாது, பட் எனக்கு மெடிக்கல் பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருக்குது, அதை வச்சு தான் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணேன் அப்படின்றத சொன்னதும், அங்கே அவன் தன்னோட ஷோட்டை வந்து கழட்டந்துமே குழந்தைய வச்சுட்டு நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது, நீ உள்ளே போமான்னு சொல்லிட்டு எனக்குமே அடிபட்டிருக்கு, எனக்கு நீ மெடிசன் போட்டு விடுறியான்னு சொன்னதுமே, ஓ இதுக்காக தான் இவர் வந்து இப்படி பண்ணாரான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவனுக்குமே அங்கே வந்துட்டு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. அவனுக்கு நல்லாவே புரிஞ்சுக்குது, இவனுக்குமே ரீபான் ஆகி வந்திருக்கான். ஸோ வந்து அதனால தான் இவ்வளோ கேர் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பக்கத்தில் அப்படியே க்ளோஸாக வந்து ஒருத்தர் மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. பட் அவனோட பாடியை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம் ஆகுது, இவனை பார்த்தா சாதாரண மனுஷன் மாதிரி இல்லையே, ஏதோ ஒரு சோல்ஜர் மாதிரி இருக்கானேன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சாப்பாடு எல்லாமே அங்கே நம்ம ஹீரோயின் ரெடி பண்ணி கொடுக்குறா. அந்த ஃபுட்டை சாப்பிட்டதுமே அங்கே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு இங்கே பேசுகிறாங்க. ஸோ அப்போ அங்கே கதவை நாக் பண்ணுறாங்க. பார்த்தா இந்த கும்பல் அங்கே வெளியே நின்றுட்டு, என்னப்பா நூடுல்ஸ் சமைச்சு சாப்பிட்றியா, வாசனை ஆளை தூக்குது, எங்களுக்குமே ரொம்ப பசிக்குது, எங்களை கொஞ்சம் உள்ளே விட்றியா, எங்களுக்குமே சாப்பாடு கொடுக்குறியான்னு சொன்னதும், உங்களுக்கே நான் சாப்பாடு கொடுக்கணும், உங்களையெல்லாம் வீட்டுக்குள்ளே நான் விட முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே, அப்போ அங்கே அவன் நீ வந்து இப்போ எங்களுக்கு ஃபுட்டு கொடுத்தேன்னா நான் உன்னை மன்னிச்சிருவேன், நீ வந்து நான் உன்கிட்ட பேசணும்னு ஆசைப்படல, நான் அதுக்குமே ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோயின் உன் கூட சேர்ந்து பேசுகிற லெவலுக்கு நீ ஒருத்தா, நீ ஒன்றும் எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே அங்கே வந்துட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. நீ இப்போ போலன்னு வச்சுக்கோமே உருட்டுக்கட்டை எடுத்து அடி வெளுத்து விட்டுருவேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். ஓவரா பண்ணிட்டு இருக்கேன், நாங்கள் மட்டும் உள்ளே வந்தோன்னு வச்சுக்கோமே உன்னை ஒரு வழி பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு பேசும்போது நம்ம ஹீரோங்க வந்துடுறான். ஏன்னா உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்ன ஆல்ரெடி வேற ஒரு ஆளை செட் பண்ணி வச்சிட்டியா, அதனால தான் நீ இவனை வந்து வேணான்னு கழட்டி விட்டுட்டு அவன் கூட சேர்ந்து இருக்கியான்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஸோ அங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இவன் லீவோட பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான்ப்பா அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோவையும் அவனையுமே அங்கே வந்து கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒழுங்காக வந்துட்டு கிளம்பி போங்க, இங்கே ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேறு அங்கே வந்துட்டு மிரட்டிட்டு இருக்கான். ஸோ அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிருது. நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் வாசலில் நின்றாலும் உங்களுக்கு ஃபுட்டு கிடைக்காது, அதுக்கு அந்த டாக் கூட வச்சு சுற்றுவோம் பார்த்தியா, அதுக்கு கூட நான் வந்து சாப்பாடு போடுவேன், ஒன்றை மாதிரி ஆளுக்கு சாப்பாடை போட மாட்டேன்னு சொல்லிட்டு எங்கள் கதவை லாக் பண்ணுறா. பட் வந்து இப்படியே வந்து என்னைக்குனாலும் இவனுங்க உள்ளே வந்துட்டா பிரச்சனையாயிருமேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணதுமே, நான் வந்து உனக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாமே சொல்லித்தரேன், பட் நீ என் சிஸ்டருக்கு வந்து படிப்பு சொல்லி கொடுக்கணும்னு சொன்னதும் ஹீரோயின் ஓகேன்னு சொல்கிறான். பட் அந்த குழந்தை பார்த்தா ரொம்ப ஜீனியஸாக இருக்கா, அவளுக்கு எதுவுமே சொல்லித்தரணுன்னே தேவையில்லை, அவளே ஈஸியாக கற்றுக்குறா. ஸோ அதை பார்த்துட்டாங்க நம்ம ஹீரோயின், இதனால தான் எனக்கு இந்த ஜாப் நீ கொடுத்தியா, ரொம்ப ஈஸியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. ஏன்னா குழந்தை வந்து படிப்பு முடிச்சிருச்சா, சரிவா நான் உனக்கு ட்ரைனிங் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு அங்கே ட்ரைனிங் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த பாப்பா அங்கே வந்துடுறா. இதுக்குமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஆக்வர்ட் ஆகிடுது. நீ வந்து இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைனிங் பண்ணினா கண்டிப்பாக நீ வந்து பெரிய ஆள் ஆயிடலாம், அவங்களையுமே ஒரு வழி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கான். வீட்டில் இப்படியே சாப்பிடாம இருந்தால் நம்ம செத்து போயிடுவோம், குடிக்க கூட எதுவுமே இல்லையே அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஃபீல் ஆகிட்டுருக்கு. என்ன பண்ணுறது, பேசாமல் வீட்டில் இருக்க எல்லாத்தையுமே போய் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாமான்னு சொல்லிட்டு அங்கே ஐடியா பண்ணும்போது, அதெல்லாம் வேணாம் அப்படின்ற சொல்லிட்டு இங்கே பாரு எங்ககிட்ட எவ்வளோ ஃபுட் இருக்குன்னு, நாங்கள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துட்டோம்னு சொல்லிட்டு அங்கே காமிச்சிட்டு இருக்கும்போது, பாவம் பிள்ளை எவ்வளோ நாளைக்கு வந்து இதை வச்சு சமாளிக்க போகுது, இதை வச்சு ஒரு நாளில் திணி தீர்த்துருவானுங்க, அப்புறம் என்ன பண்ணுவானுங்கன்னு சொல்லிட்டு இவன் மூஞ்ச பார்க்க பிடிக்கல எனக்குன்னு சொல்லி அவர் நம்பர் அங்கே வந்து பிளாக் பண்ணி விட்டா. பட் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே பெரிய ரவுடி கும்பலே வந்துடுது, ஃபுட்டை வந்து திருடிட்டு போகிறதுக்காக அவங்க எல்லாத்தையும் அடித்து போட்டு ஃபுட் எல்லாத்தையுமே அங்கேருந்து திருடிட்டு போயிடுறானுங்க. கடைசியில் திரும்ப சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லாமல் அங்கே ரொம்ப பிச்சை எடுக்கிற நிலைமை ஆகி போனதுமே பேசாமல் அவர்கிட்ட நீடன் பண்ணிவிட்டு சாரி கேட்டலாம், நம்ம சாப்பாடு வந்துட்டு அங்கே போய் வாங்கிடலாமான்னு சொன்னதும், அதெல்லாம் எதுவும் தேவை கிடையாது, பேசாமல் அந்த கதவை போய் நம்ம உடச்சி வந்து உள்ளே போயிடலாம், அப்போ அங்கே அவள் என்ன பண்ணுவா, அவளை மிரட்டி எல்லாத்தையுமே பறிச்சிடலான்னு சொல்லிட்டு அதே மாதிரி கதவை போய் அங்கே லாக்கை வந்து ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோயினுக்கு டவுட்
டவுட் ஆயிடுது, யாரோ உள்ளே வர மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிட்டு இப்போ யாராச்சும் உள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக கையை காலை உடச்சிருவேன்னு சொல்லிட்டு அவன் மார்ஷல் ஆர்ட்ஸ் வித்தையெல்லாம் காமிச்சதுமே அந்த சைடில் நம்ம ஹீரோவுமே இருந்துட்டுருக்கான். ஸோ அவனோட ட்ரைனிங்கை அவன் பண்ணுற வித்தையெல்லாம் பார்த்துட்டு அவனுங்களுக்கு ரொம்ப பயமாயிட்டு வேகமாக விழுந்துடுச்சு அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. இப்போ ஹீரோயினுக்கு அவங்க ஃப்ரெண்ட் அங்கே வந்து கால் பண்ணிடுறான், ப்ளீஸ் என்னை வந்து காப்பாற்றுப்பான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சுச்சுவேஷனில் நீ எப்படி வெளியே போவ, நானுமே உனக்கு ஹெல்ப்புக்கு வரேன்னு சொல்லும்போது அவன் எனக்கு மட்டும் இந்த உலகத்துலேயே எனக்கு யாருமே கிடையாது, அவன் தான் எனக்கு எப்பயுமே சப்போர்ட்டாக இருக்கான், அவன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான்னா நான் எப்படியாச்சும் போய் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணுறா. ஸோ அங்கே வீட்டில் காமிக்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டை வந்து அங்கே அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அவங்க பாய் ஃப்ரெண்டோட சேர்ந்து கட்டி போட்டு வச்சுட்டு அவளுக்கு சாப்பாடு தண்ணி எதுவுமே கொடுக்க மாட்டாங்க போல். அவமே நான் பரிதாபப்பட்டு வீட்டுக்குள்ளே விட்டதுக்கு நீ வந்து எனக்கே துரோகம் பண்ணுவியான்னு சொல்லிட்டாங்க. கோவமாயிட்டுங்க கேட்கும்போது அந்த பர்சன் என்ன தைரியம் தான் நீ அவளை அப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு அடிக்க வரப்ப நம்ம ஹீரோ கூட சேர்ந்து வந்துடுறான். இப்போ ஒழுங்கா நீ வந்துட்டு அவனை விட்டு இல்லைன்னு வச்சுக்கோமே வழி பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே தன்னோட வித்தியெல்லாமே இங்கே காமிக்கிறான். ஸோ அதை பார்த்துட்டு அங்கே அவங்களுக்கு ரொம்ப பயமே போயிடுது. இவனையுமே காப்பாற்றி அவங்க அங்கேருந்து வேகமாக கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க வந்து வச்சுருந்த காசை வச்சு இன்னும் எவ்வளோ ஃபுட்டு தேவையோ எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு வாங்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோயின் தன்னோட மேஜிக் தன்மை யூஸ் பண்ணி அந்த இடத்துக்குமே அந்த பொருள் எல்லாத்தையுமே அனுப்பிடுறான். அந்த ஷாப்பிங் மாலுக்கு அங்கே வந்து ஹீரோயின்ட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும்போது உங்ககிட்ட எனக்கு வந்து பேசுறதுக்கே விருப்பம் இல்லை, எங்கே போனாலும் ஏன் இப்படி வந்து டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது அப்போ அங்கே அதெல்லாத்தையுமே பார்த்துட்டு அங்கே அவளுக்கு அந்த ஸ்பேஸில் வந்து அவள் ஒளிச்சு வச்சுருக்க இடம் மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா போதும், எல்லாமே என் கைவசமாக இருன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. என்னமோ வந்து இந்த உலகமே அழிய போதும் அது இதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தா பாரு எல்லாமே நார்மல் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் அவங்க ஃப்ரெண்டு கீழே இறங்கி இங்கே சுற்றி அப்படியே விளையாண்டு காமிச்சிட்ருக்கா. பட் கொஞ்ச நேரத்தில் பார்த்தாங்க மழை பெய்யுது, டக்குன்னு பார்த்தா அவங்க ஃப்ரீஸ் ஆகி போய் நின்றுட்டுருக்கா. அதை பார்த்ததுமே எல்லாருமே பயந்து போயிட்டு வேகமாக கதவை போய் க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. ஐயோ உண்மையிலே அவள் சொன்ன மாதிரி ரொம்ப நிலமா மோசமாயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயினை வேகமாக அங்கே தூக்கிட்டு போய் கதவெல்லாமே லாக் பண்ணி காம்பில் போர்வை எல்லாமே போற்றி விடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே எல்லாத்துக்குமே ரொம்பவே பயமாயிட்டுருக்கு. சூடாக ஏதாச்சும் சாப்பிட்டா தான் இப்போ சரியாகும்னு சொல்லிட்டு நானே வந்து குக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே அங்கே சூப்பராக அங்கே எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறான். ஸோ அங்கே ஹாட் பாட்டில் உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த ஷாவும் அங்கே லின்மே வந்துட்டு எங்களுக்குமே உள்ளே விடுங்க, எங்களுக்கு ரொம்ப குளிருது, ப்ளீஸ் எங்களுக்கு கொஞ்சம் ஃபுட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு பேசினதும் நான் ஏன் உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னதும் இவன் முன்னாடி போய் நீ கெஞ்சிட்டு இருக்கா பாருன்னு அந்த லின் கோவப்பட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சி விடுறான். என்ன பேசிகிட்டு இருக்கா வாயை மூடுன்னு சொல்கிறான். நீ இப்போ என்ன உள்ளே விட்டேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் உன் கூட சேர்ந்து மூவிக்குமே வர்றதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் பேசினதும் ஃபஸ்ட்டு உன் கூட சேர்ந்து வர்றதுக்கு யார் ரெடியாக இருக்காது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அப்போ நீ என்ன லவ் பண்ணுற மாதிரி நீ என்னை ஏமாத்தினியாடான்னு சொல்லிட்டு அவ வேறு அங்கே ஃபைட் பண்ணிட்டுருக்கா. இவங்க ஃபைட்லாம் பார்த்துட்டுமே சரி பசிக்குதா உனக்காக கொஞ்சோண்டு சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க ஃபுட்டை கொண்டு வந்து அவனோட வாயில் ஊட்ட போகிற மாதிரி வந்துட்டு தான் வாயில எங்கே போட்டுக்கிறா. ரொம்பவே கோமாயி போயிட்டு நீ கிளம்பி வா இவகிட்ட வந்து என்ன பேச்சுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது இவன் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இவ பண்ணுறதுக்கெல்லாம் நான் கண்டிப்பாக இவ்வளோ ரிவெஞ்ச் எடுக்காமல் விட மாட்டேன், இந்த ஷென்னை நான் எப்படியாச்சும் வந்து கைக்குள்ளே வைக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம அவங்க யோசிச்சுட்டு கால் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான். ஸோ இவனை கைக்குள்ளே வச்சுட்டாலுமே எனக்கு வந்து சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும், நான் அந்த ஸ்பேஸ் இருக்க இடத்த கண்டுபிடிக்கணும், இவன் எங்கே எல்லாத்தையுமே ஒழிச்சு வச்சுருக்கான்னு தெரியணுமேன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டேக்கா. இவங்க எல்லாருமே சேர்ந்து அங்கே ஃபுட் எல்லாமே அங்கே சாப்பிட்டுட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போங்க இப்படி வந்து ஸ்பேஸ் எல்லாமே உருவாக்க போகிறாங்களா, அந்த இடத்துக்கு வந்து நம்ம போனோம்னா கூட சேர்ந்து வருவீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் ஏன் இல்லை கண்டிப்பாக போகலாம் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு எல்லாருமே இந்த குட்டி பாப்பா எல்லாருமே சேர்ந்து அங்கே பேசிட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. பிறகு அவன் நீ ஒன்றும் கவலைப்படாத கண்டிப்பாக நான் வந்து ஏதாச்சும் ரெடி பண்ணுவேன், ரெண்டாவது அந்த கேங் லீடரோட கேர்ள் ஃப்ரெண்டாக நீ இருந்தேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக இருந்தாலும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாமே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, உனக்குமே வந்துட்டு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும், எனக்குமே வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது, அதுக்கப்புறம் நம்ம நல்லான பிறகு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அதை கேட்டுட்டு அங்கே அவளுமே ரொம்ப அமைதியாக இருக்கா. அப்போ அந்த கேங் லீடர் வந்ததுமே நீ வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலன்னு சொன்னதும் அங்கே அவங்க ஆமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா இவளுக்கு வந்து இப்போ ஃபுட்டு தேவை, ஸோ சொகுசான வாழ்க்கை தேவை, அது எல்லாத்தையும் அவன் கொடுப்பான்னு சொல்லிட்டு இவன்கிட்டே இருக்கிறதுக்கு இவன் கூட சேர்ந்து இருக்கலாமேன்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிடுறா. ஸோ அவனுக்குமே வந்து ஃபுட்டு கிடைக்குது இல்லையா, அவன் இந்த ஜாலரா அடிச்சுட்டு வேலை பார்க்குறான் இருக்கா, அவள் வீட்டில் ஏகப்பட்ட ஃபுட்டு இருக்குது, அது எல்லாத்தையுமே நம்ம திருடிட்டு வந்துடலாம், அதுக்கு நீங்கள் தான் ஐடியா பண்ணணும்னு சொன்னதும் நைட்டே போகலான்னு சொல்லிட்டுங்க வந்து ரெடி பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் திருட்டு பயிலுக்கு ஏதாச்சும் வேலை பண்ணுவானுங்களேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஹீரோவும் அவங்க 2 பேருமே சேர்ந்துங்க பிளான் பண்ணிடுறாங்க. என்னன்னு பார்த்தாங்க கதவுல ஃபுல்லாக கரண்ட் பாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே டச் பண்ணதுமே ஃபுல்லாக அங்கே பாஸ் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ அதை பார்த்துட்டு பயங்கரமான ஆளுங்க தான் இவனுங்களை ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போது நம்ம ஹீரோயின் எல்லாருமே அங்கே வெளியே வந்துட்டு கண்டிப்பாக நீ இப்போ பேசிகிட்டு இருக்கிறதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க கன் நீட்டா
பாவம் சின்ன பிள்ளை துப்பாக்கி வந்து வச்சு விளையாண்டுட்டு இருக்குன்னு சொல்லும்போது கன் அவளுக்கு சரியாக ஷூட் பண்ண தெரியல, டம்மி துப்பாக்கி வச்சுட்டு சும்மா ட்ராமா பண்ணுறியான்னு சொல்லிட்டு அங்கே பேசினா. கரெக்டாக அப்போங்க நம்ம ஹீரோ பார்த்து அங்கே ஷூட் பண்ணி விட்டுறான். ஸோ அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் பயந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கே ஷாக்காக இருக்குது, ஒரிஜினல் துப்பாக்கியா, நான் நினச்ச மாதிரி இவன் சாதாரண ஆள் கிடையாதுடான்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறாங்க. அங்கே வந்து ரொம்ப பயந்து போயிட்டு ப்ளீஸ்மா தெரியாமல் வந்துட்டு எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு விழுந்தடிச்சு எல்லாருமே சேர்ந்து அங்கே அரண்டு அங்கே வந்துட்டு வேகமா ஓடி போயிடுறாங்க. நம்ம இப்படியே இந்த இடத்துல இருந்துச்சுக்கக்கூடாது, நிலைமை ரொம்பவே மோசமாயிட்டுருக்கு, நம்ம கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் உருவாயிருக்கு, அந்த இடத்துக்கு உடனே போயாகணும் அப்படின்ற சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே கிளம்பி போயிட்டுருக்காங்க. அந்த சைடில் போகும்போதே ஃபுட் எல்லாமே நம்ம ஹீரோயின் ரெடி பண்ணி கொண்டு போயிருக்கா. ஸோ எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பி எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகி போகலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே லியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணை யாரும் அங்கே வந்து கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போகிறாங்க போல். ஸோ நம்ம ஹீரோயின் அவங்க எல்லாருமே சேர்ந்து அங்கே வந்து காப்பாற்றிடுறாங்க. அதெல்லாமே பார்த்துட்டு அந்த பொண்ணுமே ரொம்ப தேங்க்யூ சொல்லிட்டு என்னோடய ஃபேமிலிக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டேக்கா. ஸோ அங்கே நம்ம ஹீரோ என்னோட ஸ்பேஸ் இருக்க இடத்துக்கு நீ வா, உன்னை நான் ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை மட்டும் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு காமிக்கிறா. இந்த இடத்துல நம்மளால் ரொம்ப நேரம் இருக்க முடியாது, நம்மளுக்கு தேவையானப்போ இதை வந்து எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. திரும்ப அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு கார் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி லியாவையுமே கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பும்போது நான் சொன்ன மாதிரி என்னோடய ஃபேமிலிக்கு போயிடலாம், அங்கே போனால் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும், அவங்க நம்மளை பாதுகாப்பாங்கன்னு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க. அந்த கேங் லீடர் இருக்கான் இல்லையா, அவனுக்கு அந்த இடத்துல வந்து செக்யூரிட்டி கார்டாக வந்து அங்கே ஒர்க் கிடச்சிருக்கு போல். அந்த கேங் எல்லாமே இருக்காங்க. இவளை பார்த்தா ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவன் கூட சேர்ந்து அங்கே வந்து இருந்துச்சேக்கா. அவளுக்கு இப்போதைக்கு சாப்பாடு தேவை, ஸோ அதை கொடுக்குறாங்களேன்னு நம்ம ஹீரோ எல்லாருமே அங்கே வந்ததும் அந்த கும்பலை மட்டும் நீ உள்ளே விடக்கூடாதுன்னு சொன்னதும் அப்போ அங்கே அந்த லியா என்ன தைரியம் தான் நீங்கள் என்னவே உள்ளே விட மாட்டேன்னு சொல்லுவீங்க, இப்போ உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போய் பிரதர் என்னவே இவனுங்க உள்ளே விட மாட்டானுங்கன்னு சொன்னதும் உனக்கு வந்து அவ்வளோ தைரியமா, வேலைக்கு வச்சா என் சிஸ்டர்வே உள்ளேயா விட மாட்டேடான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவமாயிட்டவங்க வந்து பேசிட்டு இவனுங்களை அடித்து வெளியே வரட்டுங்கடா அப்படின்றத சொல்கிறாங்க. இன்னும் அந்த ஹெட்டிட்டு போய் அழுதுங்க ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறா. அவரோட நேம் வந்து வேங். வந்து எப்படியாச்சும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க, நான் வந்து சாப்பிட்றதுக்கு நான் வந்து இப்போ இந்த இடத்துல இருந்து வெளியே போனால் செத்தே போயிடுவேன், நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேக்கா. நான் எப்படிலாம் இருக்க வேண்டியவ, இந்த நாவலில் வந்து மாட்டி சப்போர்ட்டிங் ரோல் ஆகி கடைசியில் வில்லி மாதிரி என் ரோலை மாற்றி விட்டானுங்களேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே வைத்தச்சல் ஆகிட்டுருக்கு. பட் இவருக்கு தன்னோட பொண்ணு மாதிரியே பார்க்க இருக்காளேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வயசுலையுமே அவ்வளோதான் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு அங்கே ஒத்துக்கிறாரு. பிறகு நம்ம லியா வந்து அவங்க பிரதர்கிட்ட நீங்கள் வந்து பிரதர் இவங்க எல்லாருமே சேர்ந்தா என்னை வந்து காப்பாற்றினாங்க அந்த ரவுடி கும்பல்கிட்டருந்துன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எல்லாத்தையுமே அங்கே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதுமே அங்கே அவங்க பிரதருக்கு நம்ம ஹீரோயினை பார்த்தா எங்கேயோ வந்து பார்க்குறது மாதிரியே இருக்காளேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது மிஸ்டர் வேங்குமே அங்கே ரொம்பவே வந்து ஷாக்காகி ஹீரோயினை பார்த்துட்டு எனக்கு என்னமோ இந்த பொண்ணை பார்த்தா என்னோட பொண்ணு மாதிரியே ஏன் தோணுது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து யோசிக்கிறாரு. ஸோ 2 டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவர் அங்கே வந்து டிசைட் பண்ணிவிட்டு டிஎன்ஏ எடுக்கிறதுக்கு அங்கே ஏற்பாடு பண்ண சொல்கிறாரு. சின்ன வயசில் அங்கே பொண்ணு காணாமல் போயிருந்துருக்காங்க போல், அவங்க தான். பிறகு லியா நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க, எல்லாருமே சேஃப்டியாக இங்கேவே இருக்கலாம், எல்லா வசதியுமே உங்களுக்கு இங்கே இருக்குன்னு சொல்லும்போது அப்போங்க நம்ம ஹீரோயினையுமே ஹீரோ வேகமாக பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு போனதும் இப்போ எதுக்காக சிஸ்டர் அங்கே வந்து என் பிரதர் வேகமாக இழுத்துட்டு போகிறாருன்னு சொன்னதும் சிஸ்டர் கூடிய சீக்கிரம் சிஸ்டர் இல்லாமல் மாற போகிறா, அதனால தான் அப்படின்ற சைட்டை அவங்க கிண்டல் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நம்ம ஹீரோ அங்கே உள்ளே போய் எல்லா இடத்தையுமே அங்கே செக் பண்ணி பார்த்துட்ருக்கான். என்ன நீ பார்க்குற, இது கேமரா இருக்கான்னு பார்க்குறியா அப்படின்ற சைட்டு இங்கே கேட்கும்போது உனக்கு அப்போ என்ன நான் சொல்ல வரேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது எனக்கு தெரியும், நீயுமே என்ன மாதிரி ரீபான் தானே ஆயிருக்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ஷாக்காகி போயிட்டு இது எப்படி தெரியும்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஃபஸ்ட் டைம் நம்ம இரும்பு கதவு நீ வாங்குறதுக்கு வந்த பார்த்தியா, அப்போவே நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு அவள் சொல்கிறான். அப்போ அங்கே அவன் ரொம்பவே ஷாக்காகி போயிட்டு ஆமாம் நான் வந்து போன ஜென்மத்தில் என் சிஸ்டரை ஒழுங்காக பார்த்துக்க முடியாமல் நானுமே வந்து இறந்து போய் என் சிஸ்டருமே இறந்து போயிட்டா. ஸோ இந்த ஜென்மத்தில் அப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னு தான் நான் வந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். பட் நீ என்னை பற்றி என்ன ஃபீல் பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அவனை போய் இங்கே கிஸ் பண்ணிட்டு வேகமாக வைக்கப்பட்டுட்டு ஓடுனதுமே இதுக்கு எப்போ என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தெரியாதான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஸோ 2 பேருமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவங்க லவ் அங்கே கன்ஃபர்ஸ் பண்ணிவிட்டு அங்கே கிஸ் பண்ணிக்கிறாங்க. பிறகு அங்கே உள்ளே வந்ததுமே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு என்ன பிரதர் நீங்கள் சிஸ்டரை மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் சிரிச்சுட்டே ஆமான்னு சொன்னதுமே அதை கேட்காங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டுருக்கு. அங்கே லியா வந்துடுறா, என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, வெளியே வந்துட்டு ஃபுட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, வாங்க போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனால் இந்த லின்னை பார்த்தா இதுக்கப்புறம்
இதுக்கப்புறம் யாரும் என்னை எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நான் வந்து இந்த குடும்பத்தோட மூத்த பொண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கா. ஏன்னா வந்து அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டில் ஏதோ குளறுபடி பண்ணிட்டா போல், இவ தான் வந்து பொண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே வந்திருக்கு. அங்கே நம்ம ஹீரோயின் ஹீரோவுமே சேர்ந்து அவங்க டேட்டிங்கை வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க வெளியே போயிட்டு. அவளை பார்த்துட்டு ரொம்பவே வயிற்றுச்சல் ஆகிட்டு இருக்கு. என்ன நினச்சிட்டு இருக்கா, இவளுக்கு மட்டும் எல்லா சந்தோஷமே கிடைக்குமா, நான் இவளை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப வயிற்றுச்சல் ஆகிட்டு, நீ என்ன அவளை மாதிரி ஒரு கேர்ளை போய் லைக் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட அங்கே பேசினா அவன் இங்கே மூஞ்சி வச்ச மாதிரி பேசி அசிங்கப்படுத்திடுறான். ஸோ இவளுக்கு ரொம்பவே இங்கே அவமானமாகி போயிடுது. அவகிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கா, நான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் இல்லையா, ப்ளீஸ் என்னை வந்து நீ தான் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சி கேட்குறான். எனக்கு இப்போ சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே நீ தான் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்னு சொன்னதும் கண்டிப்பான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் கடைசியில் அவனை வெளியே தள்ளி அங்கே அவனை ஃப்ரீஸாக விட்டுட்டு, கடைசியில் என் வாழ்க்கையில் இருந்த ஒரு தொல்லையும் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு தொல்லையுமே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவள் ஹாப்பியாகிட்டு இருக்கா. பிறகு இவ்வளோ தான் நான் ஒரு வழி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே டிசைட் பண்ணுறா. மக்கள் எல்லாருக்குமே திடீர்னு பார்த்தா ஏகப்பட்ட நோய்கள் எல்லாமே பரவிட்டுருக்கு. ஸோ நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே சரி பண்ணிடலான்னு சொல்லும்போது, ஹெட்டோட பொண்ணு நான் சொல்கிறத கேளுங்க, இப்படியே சேர்த்து ஆளுங்க தொலைஞ்சாலுமே நம்மளுக்கு நல்லது தானேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அந்த கமெண்டருக்கு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்கு. என்ன பேசிகிட்டு இருக்கா, என் குணத்துக்கு இவளுக்குமே ஏணி வச்சாலும் எட்டாதே, இந்த பொண்ணு தான் எனக்கு என்னமோ என் பொண்ணு மாதிரி எனக்கு ஏன் தோணுதுன்னு சொல்லிட்டு திரும்பவுமே ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லிடுறாரு. ஏன்னா போன டைம் இவ தான் வந்து மாற்றி வச்சிருந்தா இல்லையா, ஸோ அதில் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுது தான் இவரோட பொண்ணு இவ போய் சொல்லியிருக்கான்னு. ஹீரோயின் எல்லாத்தையுமே அங்கே வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கா காப்பாற்றுறதுக்கு. பட் இது எல்லாத்தையுமே இவ செஞ்சால் நல்ல பேர் கிடைக்குமேன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையில் இவளை மாட்ட வைக்கணும் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறா. பட் அங்கே கமாண்டர் வந்து நம்ம ஹீரோயினை காப்பாற்றிடுறாரு. நீ வந்து பண்ண ஃப்ராடு தன்னதை பற்றி எனக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கிருச்சின்னு சொன்னதுமே அவளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே டென்ஷனாகி போயிடுது. ஆளுங்களை வச்சு கழுத்தை பிடிச்சி அங்கே வெளியே தள்ள சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயின்ட்ட சாரி கேட்குறாரு, என் பொண்ணை கண்டுபிடிக்கிறதுல நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், சின்ன வயசுலேயே நீ காணாமல் போயிட்டம்மா, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவர் மன்னிப்பு எல்லாமே கேட்குறாரு. நம்ம ஹீரோயினும் ஹீரோவுமே வந்ததுமே அவர் ரொம்பவே கோவமாயிட்டு அவங்கள பார்த்து பயங்கரமாக கோவப்பட்டுங்க கத்த ஆரம்பிச்சிடுறா. என் வாழ்க்கையில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன், இந்த நாவலில் வந்து மாட்டிக்கிட்டு நான் வந்து சப்போர்ட்டிங் ரோலாக வந்து கடைசியில் எல்லாமே என் கையை விட்டு போனது தான் மிச்சம்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோயினுக்குமே புரியுது அவங்களுமே நாவலில் மாட்டியிருக்காங்கன்னு. அப்போ அங்கே அந்த பணியில் வந்து அவங்க வெளியே விட்டுறாங்க. சினிமத்தில் நிறைவேறாமல் இங்கே செத்துமே போயிடுறா. வேறு ஸ்பேஸில் இருந்துமே மிலிட்ரி ஆல்ஸ் எல்லாமே வந்துடுறாங்க அட்டாக் பண்ணுறதுக்காக. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோவை பார்த்ததுமே ஆனால் அவங்க எல்லாருமே பயந்து போயிட்டு அங்கே வந்து நீடன் பண்ணிவிட்டு அங்கே சாரி எல்லாமே கேட்டதுமே நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுறான். நான் நினச்ச மாதிரி வந்து அவன் உண்மையிலே வந்து ஒரு பெரிய பர்சன் தான். ஏன்னா இப்போ வரைக்குமே அவன் மேலே வந்து ஒரு டவுட்டு நம்ம ஹீரோயினுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு, இவன் பாடியை பார்த்தாலே பெரிய மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி இருக்குன்னு. ஸோ அங்கே நீங்கள் என்ன இங்கே வந்து பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசினதுமே ஸோ நம்ம எங்கே சாரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கொஞ்ச நாளில் பார்த்தா ரொம்ப அங்கே ஹீட்டாக ஆரம்பிச்சிருது. எல்லாமே வந்துட்டு மாறி அங்கே வறண்டு போயிடுது. திரும்ப அங்கே பனியாக ஆரம்பிக்குது. இதே மாதிரி போனதுமே ஹீரோக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்குது, இந்த சூழ்நிலைகள் வந்து தொடர்ந்து இப்படியே தான் மாறப்போகுது, அதுக்கு தக்கன நம்ம வாழ்க்கையை மாற்றி நம்ம வாழ்ந்துக்கணும்னு சொல்லிட்டு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே டிசைட் பண்ணிடுறாங்க. அதில் நம்ம ஹீரோயின் தன்னோட வாழ்க்கையை காப்பாற்றிக்க முடியாமல் இறந்து போனால் அடிபட்டு, ஈவன் தன்னோட சிஸ்டரையும் தன்னோட உயிரையுமே காப்பாற்றாமல் இறந்து போனால். பட் இந்த ஜென்மத்தில் இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து எல்லாத்தையுமே ஒற்றுமையாக ஹேண்டில் பண்ணி எல்லாருமே உயிர் பழச்சிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆகிருச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி தான், கொஞ்சம் போரிங்காகவுமே இருந்துச்சு. பட் இருந்தாலுமே உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.